வணக்கம் நண்பர்களே. இப்போ 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மிக முக்கியமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் முடித்த மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் கல்லூரிகள்ல சேர்றது. என்ஜினியரிங் கல்லூரிகள்ல சேரும்போது எது சிறந்த கல்லூரி அப்படிங்கிற கேள்வி வராம யாருமே பேச முடியாது. நான் இந்த பெஸ்ட் கல்லூரியில தான் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையை வெளிப்படுத்தாத மாணவர்கள் இருக்க முடியாது. என்ஜினியரிங் பத்தி தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருப்பீங்க. நல்ல கல்லூரிகள்ல படிச்சா தான் நல்ல வேலை கிடைக்குங்கிறாங்க. அதனால நான் நல்ல கல்லூரிக்கு போக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலா இருக்கட்டும், சமூக ஊடகங்களா இருக்கட்டும், அல்லது செய்தித்தாள்கள் அல்லது கல்வித்துறை வல்லுநர்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் நல்ல கல்லூரிகள்ல சேர்ந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது நல்ல கல்லூரி அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் முன்னால உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி. நம்ம எல்லாத்துக்கும் முன்னாலேயும் சில கல்லூரிகள் வந்து லிஸ்ட்ல வந்திருக்கும். இதெல்லாம் சிறந்த கல்லூரிகள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டிய சொல்லலாம், பிஎஸ்ஜி டெக்க சொல்லலாம். இந்த கல்லூரிகள்ல படிச்சா வேலைவாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். அதே மாதிரி அங்க வேலைவாய்ப்பும் அதிகமா இருக்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அங்க கிடைக்கக்கூடிய சராசரி சம்பளமும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவிலேயே இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா, 2 காரணங்களால மாணவர்களால இந்த கல்லூரிகள நெருங்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலைமை. ஒரு ஸ்டூடண்டோட பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 190 ரேஞ்சில கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்க. அ அ ர டாப் ரேங்க் 1ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல இடம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா, அங்க அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, பிளேஸ்மென்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபீஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கல்லூரியில படிக்கணும். அதாவது நல்ல கல்லூரின்னு சொல்லப்படக்கூடிய கல்லூரிகள்ல படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா 2,00,000 இருந்து 3,00,000 ரூபாய் வரைக்கும் செலவாகிறத நம்மகிட்ட இருந்து போன ஸ்டூடண்ட்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த அளவுக்கு செலவு செய்ய முடியாத அ மாணவர்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்பா, அம்மா 2 பேருமே வந்து தினக்கூலியா இருப்பாங்க. அன்றன்றைக்கு வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய சூழல்ல தான் இருப்பாங்க. ஆனா பையனோட கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு இருக்கும். அவன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய எந்த கல்லூரிகள்ல சேர முடியுமாங்கிறது கேள்விக்குறி. அப்ப அவனுக்கு எது நல்ல கல்லூரி? இது நமக்கு முன்னால இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இன்னொன்னு, ஒரு மாணவன் சிறப்பா படிக்கக்கூடியவனா இருந்திருப்பான். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவனுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சு போயிருக்கும். இப்போ அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த டாப் ரேங்க் கல்லூரி, டயர் 1ல வரக்கூடிய கல்லூரிகள் வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ எதிர்பாராத சூழ்நிலையினால அ கட் ஆஃப் மார்க் ரீச் பண்ண முடியாத ஸ்டூடண்ட்ஸ்க்கு எது நல்ல கல்லூரி? இது ஒரு கேள்வி. 3வதா இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அவங்களையும் பார்த்துருவோம். என்ஜினியரிங் பத்தி ஓரளவுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆ கண்டிப்பா என்ஜினியரிங் படிச்சா ஏதாவது ஒரு ஜாப்‌க்கு போயிரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப தான் தகவல் கேள்விப்பட்டிருப்பாங்க. அடடா! படிக்காம விட்டுட்டோமே! நம்ம கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கே! அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இப்போ இவங்களுக்கு எது நல்ல கல்லூரி? இதெல்லாமே நமக்கு முன்னால இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். நம்ம பொதுவா நல்ல கல்லூரிகள யாருக்கு வகைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகைப்படுத்துறோம். பட் நம்ம இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், பொருளாதாரத்தில பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடியவங்க, எதிர்பாராத விதமா கட் ஆஃப் குறைஞ்சு போன ஸ்டூடண்ட்ஸ், அல்லது என்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சு கட் ஆஃப் கம்மியா வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். அவங்களுக்கு என்ஜினியரிங் மேல ஆர்வம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சதோட காரணமா கீழ வந்திருக்கலாம் அவங்க கட் ஆஃப்ல. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் எது நல்ல கல்லூரி? எது நல்ல கல்லூரிங்கிறத பொறுத்தவரைக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறந்த கட்டமைப்பு வசதி, அ நன் நல்லா சொல்லித் தரக்கூடிய லெக்சரர்ஸ், புரொஃபசர்ஸ் இருக்கக்கூடியவங்க, லேப் வசதி இருக்கக்கூடியது. இதர ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல என்னென்ன சிறப்பு வசதிகள் இருக்கணுமோ, ஃபாரின் லாங்குவேஜ் கற்று தர்றதா இருக்கட்டும், அ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸா இருக்கட்டும், எ பேப்பர் பிரசன்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய கல்லூரியா இருக்கட்டும், நெறைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், ரிசர்ச் ஓரியன்டட் லெவல்ல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், இதெல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லூரி உண்மையிலேயே சிறந்த கல்லூரி தான். அதுல எல்லாம் மாற்று கருத்துக்கு இடமே இருக்க முடியாது. ஆனா மற்ற கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள் இல்லையான்னு கேட்டா, அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு நம்முடைய சூழல பொறுத்து, நம்முடைய கட் ஆஃப் மார்க், நம்முடைய பொருளாதாரத்துக்கு உகந்த கல்லூரி எதுவோ அதுதான் சிறந்த கல்லூரின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு எடுத்துக்குவோம். ஐஐடி மும்பைல வந்து டாப் லெவல் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே தர்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலயும் தர்றாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியும், ஐஐடி மும்பையும் கம்பேர் பண்ணோம்னா, நமக்கு ஐஐடி மும்பையோட அந்த ஒரு விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில இருக்காது. இப்போ
நம்மளால அண்ணா யூனிவர்சிட்டி பெஸ்ட்டா, ஐஐடி மும்பை பெஸ்ட்டாங்கிற கேள்வி வந்ததுதான் எவ்வளவு தடுமாற்றம் சிக்கல் இருக்குமோ அது மாதிரி தான் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். ஏன் நம்மளால ஐஐடி மும்பை போக முடியல அப்படின்னா பல காரணங்கள் நம்மளால சொல்லலாம். என்னால் வந்து ஜேஇ எழுதுனேன், ஆனால் எனக்கு வந்து அட்வான்ஸ்டு எழுதுறதுக்கான மார்க் வந்து கிடைக்கல, அல்லது எனக்கு ஜேஇ பற்றியே தெரியாமல் போயிடுச்சு, அல்லது அதுக்கான பர்சன்டேஜ் வந்து நான் ஸ்கோர் பண்ணல. இந்த மாதிரி காரணங்கள் சொல்லுவோம். அப்போ நமக்கு அடுத்த சாய்ஸாக இருக்கக்கூடியது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் நம்முடைய சாய்ஸாக நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ நமக்கு செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கல்லூரியை விட்டால் இந்த கல்லூரியில் படித்தாலும் ஓரளவுக்கு அதை போலவே நம்மளால் வேலைவாய்ப்பு வாங்க முடியும்னு இருக்கும்போது, நம்ம தமிழ்நாட்டிலையும் டிஎன்இஏல வரக்கூடிய கல்லூரிகளில் டயர் 1ன்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளில் இடம் கிடைக்காட்டியும் டயர் 2, டயர் 3ல வரக்கூடிய கல்லூரிகளில் இடம் கிடைச்சாலும் கூட உங்களால் நல்ல வேலைக்கு போக முடியும். எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ரவுண்ட் 1ல வரக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் சிறப்பான கல்லூரிகள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். ரவுண்ட் 2ல வரக்கூடியதையும் பொதுவாக நம்ம அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகள்னும், ரவுண்ட் 3ல வரக்கூடியதை கொஞ்சம் கீழே இருக்கக்கூடியதாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் நம்ம ரவுண்ட் 3ல வந்துடுறோம். ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் தான் இடம் கிடைச்சிருக்கு. வேற வழி இல்லை, பொருளாதாரமோ அல்லது வேற சூழலோ நம்மளை அந்த கல்லூரிக்கு கொண்டு போயிருச்சு. இப்போ நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலா, பிஎஸ்ஜி டெக்கு ஈக்குவலா எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த கல்லூரியும் நமக்கு நல்ல கல்லூரியை நாம மாத்திக்க முடியும். கல்லூரியை மாற்ற முடியாது, நாம மாத்திக்கலாம். ஒரு நல்ல கல்லூரியில என்னவெல்லாம் இருக்கும், நம்ம என்னவெல்லாம் கத்துக்க முடியும். சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாருமே போய் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ்ல பண்ண போறதில்ல, எல்லாரும் ரிசர்ச் பண்ண போறதில்ல. பெரும்பாலும் பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு கோடிங் கற்றுக்குவாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேவையான சில ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்குவாங்க, இன்டர்வியூக்கு தேவையான விஷயங்களை டெவலப் பண்ணிக்குவாங்க. இதையெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ கேம்பஸ் அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. இதே விஷயத்த நாம படிக்கக்கூடிய கல்லூரியில் தீவிரமாக தெளிவாக பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டாக நம்மளாலையும் வந்து என்ன பண்ண முடியும்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலாவோ, பிஎஸ்ஜி டெக்கு ஈக்குவலாவோ ஏன் போக முடியாது? கண்டிப்பாக போக முடியும். ஸோ நீங்கள் நம்பிக்கை இழக்கவெல்லாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு எது சிறந்த கல்லூரி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே கூட அந்த கல்லூரி இருக்கலாம். நீங்கள் ஹாஸ்டல் போக வேண்டி இருக்காது, உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கூட தருவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும். ஆனால் எது சிறந்த கல்லூரிங்கிறதுல நம்ம டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிறத தவிர்த்தாலும் கூட கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை பற்றியும், அவங்க கற்றுத்தரக்கூடிய முறைகளை பற்றியும், பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் விசாரித்து நம்ம ரேஞ்சில் இருக்கக்கூடியதுல பெஸ்ட் கல்லூரியை நாம தேர்ந்தெடுக்கணும். அதில் தான் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும். சொல்லப்போனால் நம்முடைய கட் ஆஃப் மார்க்குக்கோ அல்லது நம்முடைய பொருளாதார நிலைமைக்கோ நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி உள்ள காலேஜஸில் பெஸ்ட் காலேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கல்லூரி தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி டெக் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிஎஸ்ஜி டெக்லேயும், அண்ணா யூனிவர்சிட்டிலையும், சிவசுப்பிரமணிய நாடார்லையும், பிஎஸ்ஜி ஐடெக்லேயும் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் இந்த கல்லூரி நிர்வாகம் தராட்டியும் நாமளா தேடி எடுத்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டா அதே லெவல் பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிடும். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆன்லைன் மூலிமா நம்ம நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்க முடியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ஜினியரிங் கோர்சஸாக வெவ்வேறு ப்ரொஃபஸர்ஸ் வச்சு டீச் பண்ணியிருக்காங்க. நமக்கு லாஜிக்கலாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம ஐஐடியில் படிக்கக்கூடிய அளவுக்கான நாலேஜை வந்து ஏர்ன் பண்ணவும் முடியும். இன்னும் சொல்ல போனால் அதில் எல்லாம் தமிழாக்கம் கூட பண்ணி விட்டுருக்குறாங்க. நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அதுக்குள்ளே உள்ளே போகிறோம்னா அதையும் கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. மிக குறைவான கட்டணத்தில் அல்லது ஃப்ரீயாக வந்து நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோடிங் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, அதன் மூலிமா உங்களால் வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு அதே போல் சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டலாம். ஜாப்பனீஸோ, ஜெர்மனோ, சைனீஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கான சோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பிஹெச்டிலையும் படிச்சிருந்தா என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுதியாக இருப்பீங்களோ அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் இப்போவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் காலேஜுக்கே பிளேஸ்மெண்ட் வராட்டியும் ஆப் கேம்பஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். அதே போல் மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய நண்பர்கள் கட்டாயமாக இந்த நாம சொல்லக்கூடிய டயர் 1, ரவுண்ட் 1ல வரக்கூடிய கல்லூரிகளில் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்ப்பை நம்ம வாங்கிக்கலாம். நண்பர்கள் நமக்கு உதவி செய்யாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ டெஃபினட்டாக அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய ஹெல்ப்பை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரியாக உங்களுக்கு மாறி இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய ஏதோ ஒரு சூழல் நம்மளை இந்த கல்லூரி எடுக்க வச்சிருக்கு.
நாம இருக்கிறதுலே பெஸ்ட் கல்லூரியில படிக்கக்கூடிய ஃபீலிங்ல வர்றது மட்டும் இல்லாம அதுக்கான வசதி வாய்ப்புகளையும் நாமளே ஏற்படுத்திக்கிட்டு படிச்சோம் அப்படின்ட்டா நீங்க வருத்தப்படவே வேண்டியிருக்காது. என்னோட கட் ஆஃப் மார்க் இந்த கல்லூரிக்கு தான் போக வேண்டியிருந்தது, என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு இந்த கல்லூரிக்கு தான் போக வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டியதே இல்லை. டெஃபினட்டா ஒரு நல்ல வேலை வாய்ப்போட நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ இது போல உங்களுக்கு நிறைய என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ஜினியரிங் கவுன்சிலிங் முடியிற வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிடைக்கும். லைவ்லயும் நம்ம வருவோம். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றது வரைக்கும், சாய்ஸ் ஃபில் பண்ணி காலேஜ் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் A to Z அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளோட சேனல்ல கொடுக்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.